இந்த மாதிரி மொறு மொறு தோசை சுட்டு தொட்டுக்க கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிடும் போது அடடட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கு கருவேப்பிலை சட்னி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை 2 டம்ளர் தண்ணியில கொதிக்க விட்டு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மந்த் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். ஒரு பேன்ல ஆயில் விட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 10 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகா, கொஞ்சமா பெருங்காயம், இது கூடவே கொஞ்சமா புளி சேர்த்து பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல மாத்தி விட்டுருவோம். இதே கடாயிலே நம்ம அலசி வச்சிருந்த கருவேப்பிலையை போட்டு அதுவும் பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். இதெல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சமா விட்டு அரைச்சி எடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு விட்டுப்போம். தேங்காய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். தண்ணி சாப்பாடு தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்.